புத்தம்பது நம்பிக்கையுடன் மலர்கின்ற இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய நம்பிக்கை, எழுச்சி, மலர்ச்சி மற்றும் வளர்ச்சி வழங்கும் ஆண்டாக வரும் புத்தாண்டு மலரட்டும் என அவர் வாழ்த்து கூறியுள்ளார். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக பாரபட்சங்கள் இல்லாத ஒரு புதிய சமத்துவ சமூகம் மலர்வதற்கான புதிய பாதை அமைக்க அனைவரும் சபதம் ஏற்போம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிளவுவாத அரசியலை தோற்கடித்து நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் போராட்டத்தை வலுப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். தீமைகளை விரட்டி புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். உதயமாகும் புத்தாண்டு நிறைவான வளத்தையும் குறையாத மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் ஆண்டாக மட்டுமின்றி மனித நேயம், மத நல்லிணக்கம் தழைத்தோங்கும் ஆண்டாகவும் அமையட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார். 2025 புத்தாண்டு மக்களின் வாழ்க்கை வளமாக்கும் ஆண்டாக, துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறைந்த ஆண்டாக திகழ வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து கூறியுள்ளார். வன்முறை குற்ற சம்பவங்கள் இல்லாத மாநிலமாக இந்தியாவிற்கு உதாரணமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் இருக்கட்டும் என்றும் சமூக சமத்துவமின்மையை நீக்கி சமத்துவ பாதையை உருவாக்க தொடர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் என குறிப்பிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிறக்கப் போகிற 2025ஆம் ஆங்கில புத்தாண்டில் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கவும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுகிற வகையிலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வருகின்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் விடுத்துள்ள புத்தாண்டு தின வாழ்த்து செய்திகள் 2025ஆம் ஆண்டில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஏழை எளிய மக்களின் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்றமிகு வாழ்வும், வாழ்வியல் நம்பிக்கையும், வளர்ச்சியும், எழுச்சியும் ஏற்பட வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சமூக நீதி வளரும் புத்தாண்டாக பொலிவு பெறட்டும் என்று குறிப்பிட்டு திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சாதனைகளையும் இயற்கை சீற்றங்கள் உள்ளிட்ட சோதனைகளையும் சந்தித்த ஆண்டு என்றும் வருகிற 2025ஆம் ஆண்டு சமூக நீதி வளரும் புத்தாண்டாக பொலியட்டும் எனவும் வாழ்த்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகும் பாதையை சொந்தமாக்கிக் கொண்டு ஒரு சிறந்த கதை எழுத வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கூறியுள்ளார். புத்தாண்டு என்பது நேரத்தை முன்னோக்கி நகர்த்துவது மட்டுமல்ல என்றும் முன்னோக்கி நகர்வதை பற்றியது எனவும் குறிப்பிட்டுள்ளார். புத்திசாலித்தனம், வலிமை மற்றும் சொந்த விதிகளை வடிவமைக்க தயாராக உள்ளது என்றும் சிறந்த கனவுகளை நனவாக்கும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டை மாற்றுவோம் எனவும் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.